இன்னைக்கு நான் பண்ணின இந்த பன்னீர் கபாப் கிரில் டோஸ்ட்டும் அண்ட் மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணி பண்ண இந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் நான் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபெல்லோட இன்ஃப்ராட் குக்டாப். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இண்டக்ஷன் விட நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இது பிரைட் ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா அடிஷனலாக கிரில் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டான ஃபிட்டிங்கில் நல்லா அக்யூரஸியாக இருக்க மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் சைடில் கிரிப் இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேனுவலான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 1 இயருக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக குக்கிங் பண்ணுற எல்லா பாத்திரமே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்டாக இருக்க போகுது. ஸோ இவ்வளோ ஆப்ஷன் நான் சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ப முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் கபாப் கிரில் டோஸ்ட் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ ஹீட் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராகவே டோஸ்ட் ஆகி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மண் பாத்திரம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் உண்மையிலே சூப்பராக வந்துச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கேஸ் வந்து காலி ஆயிடுச்சுன்னா இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வச்சு குக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டேட்டா டிஎம் பண்ணுறேன்.